பாசி பயிரில் ஒரு அருமையான பாயசம் ஒன்று செய்யலாமா? வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 1 கப் அளவு பாசி பயிரை நல்லா கழுவிட்டு, நைட்டே வந்து நம்ம காலையில் செய்கிறோன்னா, நைட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. காலையில் ஊறினதுக்கப்புறம் ஒரு குக்கரில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு, இந்த ஊறின பருப்பு அதில் போட்டு, இது கூட 1 பீஸ் பட்டையும், 1 ஏலக்காயும் போட்டு இதோட சேர்த்துட்டு, ஒரு 2, 3 நிமிஷம் அந்த நெய்யில் வதக்கி விட்டுட்டு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து, தேவையான அளவு தண்ணியும் விட்டு, 4, 5 விசில் விட்டு நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்த இந்த பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு, நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு, அரைச்சா அந்த விழுத 1 நிமிஷம் அந்த நெய்யில் வதக்கி விட்டுட்டு, தேங்காய் பால் வந்து ஒரு 2ஆம் பால் புழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த 2வது பாலை சேர்த்துட்டு, தேவையான அளவு சுகர், 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு, இப்போ வந்து 1வது தேங்காய் பாலை ஊற்றி நுர கட்டினவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ தனியாக ஒரு பேனில் வந்து தேங்காயை வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை நெய்யில் வதக்கிட்டு, அது கூடயே 10 முந்திரியும் சேர்த்து நல்லா வறுத்து இந்த பாயசத்தில் கடைசியாக ஊற்றிடுங்க. ஒரு ருசியான பாசிப்பயிறு பாயசம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.